ஹாய் நீட் சிலபஸில் வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் ஃபிசிக்ஸ் அதில் நீங்கள் போனீங்கன்னா அந்த சில ஃபிசிக்ஸ் ப்ராக்டிகல்ஸோ சம்திங் இருந்துட்டு அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே மெஷர்மெண்ட்ஸ், அதாவது வெர்னியர் கேலிஃபர், ஸ்க்ரூ கேஜ் அதை பற்றி இருக்கும். அந்த ஸ்க்ரூ கேஜ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம்ஸ் வந்து எனக்கு அனுப்புனது வந்து ரம்யான்ற ஒரு ஸ்டூடெண்ட். நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுறேன். ஏன்னா எஸ்டர்டே வீடியோஸில் நம்ம கேட்டிருந்தோம் ஸ்க்ரூ கேஜ் ரிலேட்டடாக ப்ராப்ளம் வந்து அந்த மெயிலடிக்கு போஸ்ட் பண்ணுங்கன்னு. அண்ட் ஷீ போஸ்டட் கொஷின். ஸோ அந்த கொஷின் பற்றி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஐ கெஸ் நீட்லேயுமே ஸ்க்ரூ கேஜ் பேஸ்டு கொஷின்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். நீட் 2020 கூட ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஓகே, கொஷின் என்னன்னா, a student measures the diameter of small steel ball using a screw gauge of least count 0.001 cm. The main scale reading is 5 mm and the zero circular scale division coincides with the 25 divisions above the reference level. If screw gauge has a zero error, minus 0.004 cm, the correct diameter of the ball is okay. லைக் ஸ்க்ரூ கேஜ் பேஸ் பண்ணி இருக்க மொத்த கான்செப்ட்ஸையும் கம்பைல் பண்ணி கேட்டிருக்க ஒரு கொஷின் தான் இது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான கொஷின்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்க்ரூ கேஜ் வந்து எப்படி மெஷர் பண்ணணும்? ஸ்க்ரூ கேஜ் வந்து என்னென்னா, ஸ்க்ரூ கேஜ் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட் டிவைஸ் தான். அந்த காயினோட திக்னஸ் மெஷர் பண்ணுறதுக்கு, ஸோ வயரோட திக்னஸ் மெஷர் பண்ணுறதுக்குன்னு ஓவர் த பீரியட் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன். ரொம்ப அட்வான்ஸ்டெலாம் வந்துடுச்சு. பட் ஸ்டில் கான்செப்ட்ஸ் வந்து விதை நான் போட்டது அப்படின்னு சொல்லுவார்ல, அது மாதிரி இதுதான் ஃபஸ்ட் பிரின்சிபல். சரி, ஓகே, இதில் வந்து நமக்கு என்ன கவனிக்கணும்னா, லீஸ் கவுண்ட்னா என்ன, பிச்னா என்ன, மெயின் ஸ்கேல் ரீடிங்னா என்ன, ஜீரோ எரர்னா என்ன, இந்த நாளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, டு மை பெஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஓகே, ஒரு இமேஜ் வச்சு சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் எகெயின் ஒவ்வொரு இமேஜும் நமக்கு காப்பிரைட் வந்துடக்கூடாது. சரி, ஓகே, சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு மெயின் ஸ்கேல். ஓகே, அந்த மெயின் ஸ்கேலில் நீங்கள் ஸ்மாலஸ்ட் மெஷர்மெண்ட் ஒன்று பண்ணுவீங்களா, அது பேர் தான் பிச். ஸோ இதுதான் ஒரு ஸ்மாலஸ்ட் மெஷர்மெண்ட்னா இதுதான் பிச். சரி, ஓகே, இது வந்து மெயின் ஸ்கேலோட ஸ்மாலஸ்ட் மெஷர்மெண்ட். பட் ஸ்க்ரூ கேஜோட ஸ்மாலஸ்ட் மெஷர்மெண்ட் அது கிடையாது. ஏன்னா ஸ்க்ரூ கேஜில் வந்து இன்னொரு பார்ட் இருக்குது. என்ன பார்ட்டுனா, சப்போஸ் இதுதான் உங்களுக்கு மெயின் ஸ்கேல்னால் இங்கே வந்து ஒரு ரொட்டேட்டிங் இது இருக்கும். அதுதான் அவங்க சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ நீங்கள் அதை ரொட்டேட் பண்ண இது மூவ் ஆகும். அண்ட் நம்ம மெஷர்மெண்ட் எடுப்போம். லைக் ஸ்க்ரூ கேஜ் இமேஜ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. வீடியோஸ் கூட நிறையா ஆன்லைன்ஸில் இருக்குது, யூடியூப் வீடியோஸில் இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ மேட்ரு என்னென்னா, நீங்கள் அந்த சர்க்குலர் ஸ்கேல் இருக்குல்ல, அந்த சர்க்குலர் ஸ்கேலை நீங்கள் 1 கம்ப்ளீட் ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா நமக்கு 1 பிச் மூவ் ஆகும். புரியுதுல்ல? அதாவது நீங்கள் 1 கம்ப்ளீட் அந்த சர்க்குலர் ஸ்கேலை மூவ் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த மூவ்மெண்ட் வந்து 1 பிச், அதாவது அந்த மெயின் ஸ்கேல் ரீடிங்கோட ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னவோ அது மூவ் ஆகும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு. அதுலேருந்து தான் நீங்கள் லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிப்பீங்க. லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு என்னென்னா, அந்த ஸ்க்ரூ கேஜால் மினிமம் அதால் எவ்வளோ மெஷர் பண்ண முடியும், அந்த டாலரன்ஸ் அது மாதிரி. அது என்னென்னா, பிச்சோட டிஸ்டன்ஸ், அதாவது பிச்சோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டிவைடட் பை அந்த பிச் அட்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் எத்தனை ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நமக்கு வந்து இந்த இடத்துல டிவிஷன்ஸ் அப்படின்னு வரும். ஓகேயா? ஓகே, இப்படி வச்சு தான் நீங்கள் லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிப்பீங்க. ஸோ இங்கே பாருங்கள், அந்த ஸ்மாலஸ்ட்டு டிஸ்டன்ஸ் நீங்கள் கவர் பண்ணுறது என்னவாக இருக்குன்னா, லெட்ஸே அது வந்து பிச் ஸ்கேல் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஓகே, நான் வந்து இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் எவ்வளோ மெஷர்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாமே 0 வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதுதான் த இனிஷியல் ப்ரொசீஜர். நெக்ஸ்ட்டு மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து நீங்கள் என்னென்னு பார்க்கணும். மெயின் ஸ்கேல் ரீடிங் எம்எஸ்ஆர் ப்ளஸ் அந்த சர்க்குலர் டிவிஷன் இருக்கும்ல, அந்த டிவிஷனில் அந்த ரெஃபரன்ஸ் லெவல்லேருந்து அந்த 0 லைக் எந்த ஸ்கேலில் மீட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு, லெட்ஸே அந்த நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ், எந்த டிவிஷன்ஸில் அது ரீடிங் இருக்குது அது நீங்கள் எகெயின் நான் சொல்கிறேன், அந்த இமேஜஸோ இல்லை வீடியோஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள். லைக் என்கிட்ட ஸ்க்ரூ கேஜ் கிடையாது, இருந்தால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் ஃப்யூச்சரில் வேணால் நான் அதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, எகெயின் இப்போ எந்த டிவிஷன்ஸ் வந்து அந்த 0வோட மீட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு இன்டூ லீஸ்ட் கவுண்ட் இப்படி போட்டிங்கன்னா லைக் உங்களோட ஆக்சுவல் மெஷர்மெண்ட் என்ன அப்படின்றது கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஜீரோ எரர்னா என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொன்னேன்ல, நீங்கள் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு 0 பண்ணிக்கணும் அப்படின்னு. ஓகே, இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட் எல்லாமே 0 பண்ணிக்கணும். பட் நீங்கள் 0 பண்ணும்போது 0னா லைக் ஓகே, எகெயின் இது விஷுவலைஸ் பண்ண முடியாது. 0 பண்ணும்போது இட் ஒன்ட் கம் இன்டு எ 0, அதாவது நீங்கள் டிஸ்டன்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. பட் உங்களுக்கு மெஷர்மெண்ட் ஸ்கேலில் வந்து 0ன்னு வராது. சம்டைம்ஸ் ஜாஸ்தியான வேல்யூவாக இருக்கலாம், சம்டைம்ஸ் கம்மியான வேல்யூவாக இருக்கலாம். இது வந்து எப்படி சொல்கிறதுனா, அந்த வெயிங் ஸ்கேல் இருக்குல்ல, வெயிங் ஸ்கேல் வந்து ஃபஸ்ட் நம்ம 0.00 கிலோகிராம் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு வெயிட் ஆட் பண்ணுவோம். பட்
இப்போ தான் நமக்கு அந்த டேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். பட் டேர்ன்ற ஆப்ஷன் இல்லாமல் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இது வந்து டேர்னா நம்ம இங்கே பண்ண முடியாது ஸ்க்ரூ கேஜில். ஏன்னா இது வந்து மெக்கானிக்கலி ஆப்ரேட் பண்ணுறது தான். நமக்கு அந்த இடத்துல வந்து நமக்கு ஈவன் தோ நமக்கு அந்த ஹூக்ஸில் அப்ளை ஆனாலும் நம்ம மோர் ஓவர் அது டிஜிட்டலாக ஃபர்தராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதனால் நமக்கு அங்கே டேர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் ஸ்க்ரூ கேஜில் டேர்ன்ற ஆப்ஷன் இல்லை. சரி, ஓகே. இந்த 0 எரர் அப்படின்னா என்னென்னா, லெட்ஸே இங்கே வந்து ஒரு வெயிட் மிஷின் இருக்குது. ஓகே, வெயிட் மிஷின். ஓகே, ஏன் இப்படி போட்டேன்னு தெரில. பட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரீடிங் காட்டும். ஓகேவா? நீங்கள் ஒன்றுமே வைக்கல, அப்போ உங்களுக்கு வந்து 0.1 kg அப்படின்னு காட்டுது. ஸோ இது வந்து உங்களுக்கு எரர். அதாவது அந்த இடத்துல ஒரு பொருளுமே இல்லை அப்படின்னா 0 kg காமிச்சிருக்கணும். பட் உங்களுக்கு காமிக்கிறது என்னென்னா 0.1 kg. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லெட்ஸே இப்போ நீங்கள் வெயிட் வைக்கிறீங்க. வெயிட் வைக்கும்போது இது என்ன ரீடிங் தருதுன்னா 20 kg அப்படின்னு தருது. பட் 20 kg தான் அதோட ஆக்சுவல் மாஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு 0.1 அப்படின்ற ஒரு எரர் இருக்குது. ஸோ ஆக்சுவல் மாஸ்க்கு என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு என்ன மாஸ் வந்திருக்கோ அது மைனஸ் இந்த எரர் அப்படி பார்த்து நீங்கள் 19.9 kg அப்படின்னு ஆன்சர் சொல்லணும். ஓகே, இது பேர் வந்து பாசிட்டிவ் கரெக்ஷன். அதாவது நீங்கள் வரக்கூடிய ஆன்சரை வந்து பாசிட்டிவ் கரெக்ஷனாக இருந்ததுன்னா அந்த மைனஸ் பண்ணிக்கணும். இதே ஆல்ரெடி வெயிங் ஸ்கேலில் வந்து உங்களுக்கு -0.1 kg அப்படின்னு இருக்குது. ஒரு வெயிட் வச்சு மெஷர் பண்ணும்போது 20 kgன்னு வருதுன்னா நீங்கள் ஃபைனல் ஆன்சர் வந்து 20.1 kg ஆட் பண்ணிக்கணும். நெகட்டிவ் 0 எரர், பாசிட்டிவ் 0 எரர். லைக் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ நீங்கள் இங்கே எப்படி பண்ணுவீங்களோ சிமிலர்லி ஸ்க்ரூ கேஜுக்கு தான் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த எதுவுமே வைக்காமல் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக அந்த 0 மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த டிவைஸில் மேட்ச் ஆகாது. மேபி வாங்கின புதுசில் கரெக்டாக இருக்கும் ஸ்க்ரூ கேஜ். பட் நான் காலேஜில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது எங்களுக்கு அந்த 0 எரர் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கும்போது இதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு 0.1 இருக்கா இல்லை -0.1 இருக்கான்னு பார்க்கணும். ப்ளஸ் 0.1 இருந்துச்சுன்னா ஃபைனல் ஆன்சர்லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். இதே -0.1 இருந்துச்சுன்னா ஃபைனல் ஆன்சர்லேருந்து 0.1 ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ தான். இது மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். நீங்கள் ஸ்க்ரூ கேஜ்லேருந்து எப்படி சம்ஸ் கேட்டாலும் போட்டுடலாம். லைக் இதில் வேறு ஏதாச்சும் கான்செப்ட்ஸ் விட்டுருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்குள்ள. லைக் அது ரொம்ப ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஏன்னா மைண்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ஸாக இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸாக. ஓகே அந்தளவுக்கு ப்ராப்ளம் ஆகலை. ஓகே, டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ஸ் இல்லை டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ், டிஃப்ரெண்ட் இன்ஸ்டியூட்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி உங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான் கமெண்ட் செக்ஷன் அப்படின்றது. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது பேக் டு த ப்ராப்ளம். நான் ஜஸ்ட் போர்டு அழைச்சிட்றேன். லைக் எனக்கு தெரிஞ்சது ஃபுல்லாக நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த ஸ்டூடெண்ட் என்ன மெஷர் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு லேட்டராக அந்த 0 எரரை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து 5 mm இருக்குது. ஓகே, நமக்கு ஆன்சர்லாம் சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ நான் 5 mm வந்து சென்டிமீட்டருக்கு மாற்றணும்னா 0.5 cm. ஏன்னா 1 mm = 0.1 cm. ஸோ ஓகே, மெயின் ஸ்கேல் ரீடிங் இது. ஓகே, 25 divisions above the reference level. ஓகே, அண்டு லீஸ்ட் கவுண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு அந்த ஸ்டூடெண்ட் மெஷர் பண்ண வேல்யூ என்ன அப்படின்னா மெயின் ஸ்கேல் ரீடிங் 0.5 cm ப்ளஸ் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் 25 into லீஸ்ட் கவுண்ட் 0.001. கரெக்டில்ல? ஸோ 0.5 ப்ளஸ் 0.025 எகெயின் கரெக்டு தான். ஸோ 0.525 cm அப்படின்னு மெஷர் பண்ணியிருப்பார். எதை? அந்த ஸ்டீல் பாலோட ரேடியஸ், டயாமீட்டர், சாரி. பட் எகெயின் நமக்கு அங்கே 0 எரர்னு ஒன்று இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் எரர் இருக்குது. அதாவது நீங்கள் அந்த 0 பண்ணி பார்க்கும்போது நெகட்டிவில் வேல்யூ இருக்குது. ஸோ நெகட்டிவில் இருந்தால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் எதை ஆட் பண்ணிக்கணும். ஸோ ப்ளஸ் அந்த 0 எரர் நான் ஆட் பண்ணுறேன், 0.004 cm. ஸோ ஆன்சர் வந்து 0.529 cm. ஐ ஹோப் இது கரெக்டு. ரொம்ப சிம்பிள் தான். ஸ்க்ரூ கேஜ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் அதை விஷுவலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீயாக பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன சாப்டர்லேருந்து வீடியோ வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.